வெல்கம் பேக் சலீம் அண்ட் அர்னால்ட். ஹாய். Hello. ஓகே. Okay. ரொம்ப காலேருந்து டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். Okay. ஓகே, சாப்பிட்டீங்களா? ஓகே, காலையிலேருந்து ட்ரேட்ஸ் ஏதாச்சும் பார்த்தீங்களா? எம்எஸ்எஸ் எதில் கொடுத்துருக்கு? யூரோஎஸ்டியில் Consultation. கன்சல்டேஷன். Okay. ஓகே, தென் வேறு என்னெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் நோட்டீஸ் பண்ணீங்க? மார்க்கெட்டை இன்னைக்கு நீங்கள் பார்க்குறப்ப என்ன புரிதலில் மார்க்கெட் இருந்துச்சு? கோல்டு ஃபுல்லா செல்லர்ஸ் கண்ட்ரோல். மார்னிங்ல இருந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல். சூப்பர். வேற எம்எஸ்எஸ் கோட்ஸ் இருந்துச்சு. ஓகே, வேற அக்குமுலேஷனா இருந்துச்சு ப்ரோ. அக்குமுலேஷனா இருந்துச்சு. ஒரு அக்குமுலேஷன் நடக்குது அப்படின்னா அடுத்தது மார்க்கெட் என்ன நடக்கும்? ஃபால். ஒரு அக்குமுலேஷன் ஆஃப் லிக்விடிட்டி நடக்குது. வீக் கேண்டில்ஸ் வரும் ப்ரோ. அக்குமுலேஷன் ஆஃப் லிக்விடிட்டி நடந்தா மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன கொடுக்கணும்? வீக் கேண்டில்ஸ். மேனிபுலேஷன் ஆயிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஓகே, மேனிபுலேஷன் ஆகும் கம்பல்சரி இருக்கா என்ன? இல்ல. அப்ப கம்பல்சரி இல்லாத பட்சத்துல மார்க்கெட் எப்படி என்டர் ஆகலாம், எப்படி எக்ஸிட் ஆகலாம்னு ஒரு பாயிண்ட் இருக்கிறப்ப இன்னைக்கு எந்த பாயிண்டா இருந்தாலும் பியரிஷ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் செல் சைடில் தான் என்ட்ரி பார்க்கணும். ஓகே, அப்போ செல் சைடில் பார்க்குறப்ப எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி கோல்டுலேயும் நடந்திருக்கு. பார்த்தீங்களா? பாத்தீங்களா? கோல்ட்ல வாட்ச் பண்ணுங்க இன்னைக்கு. எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி நடந்திருக்கே. இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. கரெக்ட். டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி கொடுத்திருந்தா நேரத்துக்கு என்ன இருக்கும் மார்க்கெட்? ரெசிஸ்டன்ஸ்ல கொடுத்திருந்தா கீழ ஃபால் ஆயிருக்கும். கீழ ஃபுல்லா ஃபால் ஆயிருக்கும். கீழ கொடுத்திருந்தா மேல போறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். எம்எஸ்எஸ் கொடுக்க. கிளியருங்களா? ஸோ அர்னால்ட் அண்ட் சலீம், ட்ரேடிங் எப்பயுமே ட்ரேடிங் தான். சரிங்களா? ஒரு விஷயம் யாருமே பேசாத ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பேக்கப் இல்லாமல் எதையுமே சூஸ் பண்ணக்கூடாது. பேக்கப் கம்பல்சரி வேணும். ஒரு உண்மையாலுமே சொல்லப்போனால் ஒரு மனுஷன் நல்ல பணக்காரனாக ஆகுறது வந்து சம்ஹவ் இது நடக்கலைன்னா வேறு என்ன நடக்கும், இது நடக்கலைன்னா வேறு என்ன நடக்கும், இப்படி தான் யோசிப்பாங்க. இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகலைன்னா வேறு எந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகும், இந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த பிஸ்னஸ் எப்படி பிக்கப் கொடுக்கும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், நல்லா கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஏ டு பின்னு சொல்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு இடத்துல மட்டும் இருக்கா, இல்லை மல்டிபிள் பிளேஸில் இருக்கா? மல்டிபிள் பிளேஸில் இருக்குது. பார்பிக்யூ நேஷன் சொல்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு இடத்துல வச்சாலே நல்லா ஓடும். ஏன் அப்புறம் மல்டிபிள் இடத்துல வைக்கிறாங்க? பிஸ்னஸை வைடாக பார்த்தா தான் க்ரோ ஆகும், சஸ்டைனபிளாக இருக்கும். ஓகே, ட்ரேடிங்னு ஒரு விஷயத்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மட்டும் பார்க்குறத விட்டு இதுக்கு பிஹைண்ட் ஒரு விஷயமே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹைலி ஃபார் இன்வெஸ்டிங். ஆனால் அனதர் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. லெட்ஸ் கெட் டைரக்ட்லி இன் டு த டாபிக். டுடே டாபிக் ஸ்டாக் மார்க்கெட். யாருமே எனக்கு தெரிஞ்சு ஃபாரெக்ஸ் எடுக்கிறவங்க வந்து இல்லை குளோபல் மார்க்கெட்டை பார்க்குறவங்க, ட்ரேடிங்கை பார்க்குறவங்க இந்த ஒரு விஷயத்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட் பேக் போன் ஆஃப் வெல்த்துக்கு பேக் போன். உண்மையாலுமே சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த கொடுக்கும். இப்போது இந்த இடத்துல இருங்களா, சார்ட் தெரியுதுங்களா? அர்னால் டே 14. Bro, day 13. Examination in this. Day 13 examination, day 14 entering into stock market. Okay. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்ட் 1 பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் பார்ட் 1ல் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எதுக்கு ஃபஸ்ட்டு தேவை? இப்போது இங்கே ஒரு பர்சன் ஒரு ட்ரேடிங்கை சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஆஸ் எ பிகினராக உண்மையாலுமே டு பி ஃப்ராங்க் வந்து இந்த இடத்துல செகண்டரி இன்கமாக தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கரெக்டான பாத் உருவாயிருச்சு அப்படின்னா ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கமாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டரி, அதுக்கப்புறம் தான் ப்ரைமரி. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு தான். சரிங்களா? ப்ராஃபிட் வரும்,
ஒரு ஒரு நல்ல பாத்துல ப்ராஃபிட் போக ஆரம்பிச்சிருச்சு, 10 டைம்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு 11th டைம் 12th டைம் லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஒன்று ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும். இது உண்மையாகவே நார்மலாக நடக்கிறது தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து திருப்பி அடிபட்டு தான் மேலே வருவோம். ஒரு ட்ரேடிங்கில் ஒருத்தவங்க 10,000 10 டைம் மேக் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது 10 டைம்ஸ்க்கு. இதுவே ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது சலீம் இருக்கீங்க, அர்னால்ட் இருக்கீங்க, ஃபண்டட் அக்கௌண்ட் சேலஞ்சஸ் 10K ஓடது இருக்குது சரிங்களா. 10K யூஸ் பண்ணுறப்ப 10,000 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், $100. 10,000 ஸ்டாப் லாஸ் வைக்கிறப்ப 1:5 ஆர்ஆர்னு போனாலே 50,000 வந்துருச்சுங்களா. இப்போ இந்த 50,000 உங்களுக்கு மந்த்லி வருது, இல்லை வீக்லி வருது, பண்ணுற உழைப்பை பொறுத்தும் இருக்கிற அக்கௌண்ட் சைஸை பொறுத்தும் சரிங்களா. இப்போது இதில் இன்னொருத்தவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் 20 நல்லா கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரேடிங்கிறது சர்வை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இனிஷியலில். பட் சர்வைவ் அண்ட் ஒரு ஜென்ரேஷனோட வெல்த்தை பில்ட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் 2026 இருக்கும் சரிங்களா. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் ஷோ பண்ணுறேன். அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால், முன்னாடி 5 இயர்ஸ் ஆகும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஒரு 30 rupeesல ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட அரௌண்ட் 95 lakhs கிட்ட ரிட்டர்ன் வந்திருக்கு. ஒரு வீடியோவில் கூட அதை பற்றி பேசியிருப்பேன். இன்னொன்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு ஸ்டாக். இன்னொன்று ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒருத்தவங்க சர்வை பண்ணுறதுக்கு ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காங்க அர்னால்ட்ஸில். இன்னொருத்தவங்க 2026 மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். மியூச்சுவல் ஃபண்ட் எம்எஃப்னு சொல்லுவாங்க. 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அரௌண்ட் ஒரு 4 to 5 லட்சம் ரிட்டர்ன் வந்திருக்கும் சரிங்களா. இதுவே பாண்டில் போட்டோன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரிட்டர்ன் வரும். ஓகே, செகண்ட் எந்த பாண்டில் போடலாம், எப்படி போடலாம், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோல்டில் 5 lakhs வாங்கியிருந்தால் எவ்வளோ போயிருக்கும் 1 இயரில்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு கோல்டு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 45-50 ஒரு கிராம் வந்து 12,000 நினைக்கிறேன், 12,000 13,000. இப்போ 1000 ரூபா ஏறி இருக்கு கரெக்டுங்களா. அப்போ 1 இயரில் 1000 ரூபா. அப்போ 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு 12 லட்சம் ரிட்டர்ன் வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லைல்ல. 7 லட்சம் 7 லட்சம் வந்திருக்குமா? 5 இயர்ஸில் சொல்கிறேன். அப்போ 5 + 7ன்னு சொல்லலாமா? சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுவே 12 lakhs. இதுவே லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 5 லட்சம். ரியல் எஸ்டேட்னா அதிகமான அமௌண்ட் தேவை. இப்போ 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு 2 lakhs எக்ஸ்ட்ரா 7 lakhs வந்திருக்கும். 7 lakhs மாதிரி வந்திருக்குமா? இதுவே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால், ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராப்பரான வே கிடைச்சிச்சுனால், இந்த 5 lakhsங்கிறது கிட்டத்தட்ட 1.3 crores மாறும், 90 lakhs மாறும், இல்லை 85 lakhs 70 lakhs கூட மாறும். இது ப்ராப்பர் கவர்மெண்ட் பேஸ்டு செக்டரில் எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர் கவர்மெண்ட் பேஸ்டு செக்டார். ப்ரைவேட் பேஸ்டு செக்டார் எடுத்தோன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. பட் கவர்மெண்ட் பேஸ்டு எடுக்கிறப்ப ப்ராப்ளம்ஸ் அந்தளவுக்கு இல்லை, ரிஸ்க் அந்தளவுக்கு இருக்காது. அப்போ என்னங்க சலீம்? பேங்க் மாதிரி அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டார் பேங்க் மாதிரி எடுக்கலாம். நான் சொல்கிறேன் எது கவர்மெண்ட் பேஸ்டு செக்டார்னு. ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத விட பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கும். வாரன் பஃபர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு ஸ்டாக் வந்து 17 வயசுலேருந்து உள்ளுக்குள்ளே என்ட்ராங்க ஏஜில். எப்போல்லாம் ஸ்டாக் கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் வாங்கி வச்சு விற்று, திருப்பி வாங்கி வச்சு விற்றார். இப்போ வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சனில் இருக்கார், கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரோட மெயின் கோலே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராப்பராக என்ட்ரி அண்ட் எக்ஸிட், கரெக்டான வேலை கிடைச்சது போதுன்னு வெளியில் வந்தது மட்டும்தான்.
ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய கிங் வாரன் பஃபட். இதில் அவர் எல்லாமே ட்ரேடிங்லாம் பண்ணல, வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே பெரிய ஆளானார். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இப்போ நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரோட் மேப்பே நான் சொல்ல போகிறேன். ஒரு 5 lakhs இருக்குது, 5 lakhs இருக்குலாம் இல்லை, ப்ராஃபிட் மேக் பண்ணணும். ஓகே, 100K அக்கௌண்ட் இந்த இயர்க்குள்ளே வாங்கணும். இந்த இயர்க்குள்ளே 100K அக்கௌண்ட் வாங்கி 1 lakh ஸ்டாப் லாஸ் வச்சு அட்லீஸ்ட் 1:3 இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 4 வாரம் இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 12 லட்சம் வச்சு நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஆகணும். ஒரு 12 lakhs வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஏன் இது முடியாதா சலீம்? முடியும் ப்ரோ. ப்ராக்டிஸ் பண்ணால் முடிஞ்சிரும் தானே? கண்டிப்பா. முடியும் முடியும் தாண்டி இதை முடிச்சு காமிக்கணும், இதுதான் எய்ம். சரிங்களா? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 100K வாங்க வேணாம், ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். 10K வாங்குவோம், ஃபேஸஸை கிளியர் பண்ணுவோம், பே அவுட்ஸ் எடுக்கலாம். அந்த பே அவுட்ஸில் இதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை சைமல்டேனியஸாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஒரு 1:3 ஒரு வாரத்துக்கு கிடைக்காதா என்ன? கண்டிப்பாக கிடைக்கும். போன வாரம் 1:8 கிடைச்சிச்சு, 8 RR. அப்போ இந்த வாரம் நம்மளுக்கு தேவை 1:3 மட்டும், அதை மட்டும் மேனேஜ் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு தேவை 5 lakhsனு வச்சுக்கோங்க. இதை 2029 வரைக்கும் விடணும். இந்த 2029 வரைக்கும் விடுறப்ப ஆல்மோஸ்ட் 5 lakhsங்கிறது ஒரு 16 வச்சுக்கோங்க ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு. இந்த 60யை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 lakhs உங்கள் கை செலவுக்கே எடுத்துக்கோங்க. அகெயின் 20 lakhs இருக்குது, இதை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். போதும், லைஃப் இங்கேருந்தே உங்களுக்கு 5 lakhsக்கே உங்களுக்கு 60 கிட்ட வரப்போ 20K உங்களுக்கு அதிகமாக வராதா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆரிஜின் இந்த 5 lakhs மட்டும்தான். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ மெஷர்மெண்ட். கரெக்டாக நம்ம அதை மெஷர் பண்ணி மார்க்கெட்டில் என்ட்ரு ஆனோம் அப்படின்னா இது அன்பிரடிக்டபிள்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள், பட் இன்வெஸ்ட் பண்ணுறது ஹிஸ்ட்ரி நெவர் ஃபெயில்ஸ். ஹிஸ்ட்ரி என்றைக்குமே ஃபெயில் ஆனதில்லை. மார்க்கெட் லோ ப்ராசஸில் இருந்தாலுமே எதாக இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம், கியூபிட். சரிங்களா? இந்த கியூபிடோட வேல்யூ கிட்டத்தட்ட 2000 கியூபிட் இருக்குங்களா? இந்த கியூபிடில் கோவிட்லாம் 2021, ஒரு கோவிடுக்கு அப்புறமே வச்சுக்கோங்களேன், ஒரு 2023 எவ்வளோல இருக்குது? 2 ரூபா, 2.50. 2 ரூபாவில் இருக்குங்களா? 3 ரூபா. இப்போ 3 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 2 லட்ச ரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூபிடில் ப்ரைஸ் ஆஃப் 3 rupees. இதை அப்படியே ChatGPTல போடுங்க. இப்போ அதோட வேல்யூ 2023, இப்போ 26, கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இந்த 3 வருஷத்தில் ப்ரைஸ் எங்கே நிற்கிது? 284. ChatGPTல போடுங்க. 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுங்கள் போவோம். ₹5 crore 68 lakhs. ஓகே, சலீம் கரெக்டா? செக் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. கரெக்டா? $285. 284. 300. 1.87. ஓகே, 2 crores கிட்ட ஆல்மோஸ்ட் 5 crores சொன்னீங்க. எல்லாம் ராங்கா பண்ணிட்டேன். கால்குலேட்டர்ல பண்ணேன். 2 crore 68 lakhs சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன். சாரி, 1 crore 89 lakhs. 89 lakhs.
லாக்டவுன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு ப்ரோ. ம் லாக்டவுன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா. புரியல. இது கொரோனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா இது சொல்றேன். கொரோனாக்கு அப்புறம் சொல்கிறேன். 2022 அந்த மாதிரி. ஆமாம், இப்போ நம்ம இதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கோவிடுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இது கோவிடுக்கு அப்புறம் நடந்த ஸ்டாக். இது முடிஞ்சு போன ஸ்டாக். அர்னால்ட் அண்ட் சன், டு பி ஹானஸ்ட், இது முடிஞ்சு போன ஸ்டாக். இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய ரேலியில் இருக்குது. ஸோ இப்போ நான் இது மைட் பி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதை பற்றி நம்ம டிஸ்கஸும் பண்ண போகிறதில்ல. ஒரு எஜுகேஷன் பர்பஸில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து 30 ரூபாவில் இருக்குது 2026. இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் பேஸ்டு செக்டார். ஓகே, இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 650 கிட்ட போக போகுது பை 2029. இந்த இயர் தான் நம்மளுக்கு இன்வெஸ்டிங் பண்ணுற கரெக்டான டைம். ஓகே, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இன்னொரு ஸ்டாக் கூட இருக்கும், MCX, மல்டி கமாடிட்டி இண்டெக்ஸ். இந்த ஸ்டாக்கில் நீங்கள் போட்டு பாருங்கள். 2023 ஓகே, இல்லை 2022 ஓகே. எவ்வளோல இருக்குது? 300 ரூபாவில் இருக்குங்களா? ம், ஒரு 250 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. 250 ரூபாவில் இருக்கிற ஸ்டாக் இப்போ 3150 ரூபாவில் இருக்குது. 250 ரூபாவில் இருக்கிற ஸ்டாக் 250 இன்ட்டு 4ன்னு போட்டால் 1000, அப்போ 2000 போட்டால் 8, அப்போ 6, அப்போ 5 lakhs இன்ட்டு 6ன்னு போட்டால் 5 lakhs into 6. 5 6 30ங்களா? ஆமாம் ப்ரோ. 30 lakhs. ம், 30 lakhs. இது மாதிரி சம் ஸ்டாக்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்டெப்த் டீட்டெயில்டாக. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளோ ஈஸி இல்லை. ட்ரேடிங் பண்ணுற எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டீஸை கொடுக்குது நம்ம லைஃப்பில். 2026 ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான இயர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2029 எலெக்ஷன் நடக்கும். இதில் இதுக்கப்புறமே மார்க்கெட் எல்லாமே ரொம்ப இன்வெஸ்டர்ஸ் உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரீமாக ஹியூஜாக உள்ளுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ அமௌண்ட் எல்லாமே இந்த இடத்துல இன்க்ரீஸ் தான் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி இன்றைக்கி அந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர், அண்ட் எந்த ஸ்டாக்கில் இப்போ நம்ம ப்ராஃபிட் எடுத்து சேர்க்க ஆரம்பித்தா அது ஒரு இன்னொரு 4 வருஷத்தில் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும், இன்டெப்த் வித் எல்லாமே ப்ரூஃபோட. இப்போது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா இட் இஸ் சென்ட்ரலைஸ்டு ஒன். இது சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறப்ப இதை கண்ட்ரோல் பண்ணுறது செபி. இந்த செபி மூலயமா நம்ம உள்ளுக்குள்ளே போய் ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம் அப்படின்னா ஒன்று என்எஸ்சி மூலயமா வாங்கணும், இல்லை பிஎஸ்சி மூலயமா வாங்கணும். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கிளியருங்களா? இதில் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இந்தந்த ஸ்டாக்லாம் மேலே போகும், இன்றைக்கி இந்தந்த ஸ்டாக்லாம் கீழே இறங்கும் அப்படின்னு 9:15 AM மார்க்கெட் அப்டேட் ஆயிரும். அது பேர் தான் டாப் கெய்னர்ஸ். ஏன்னா இது சென்ட்ரலைஸ்டில் காலையில் எந்த ஸ்டாக் மேலே போகும் தெரிஞ்சிடும்ல. டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ். ஓகேங்களா? இன்னொன்று சலீம் அண்ட் அர்னால்ட். ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டை நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 99% லாஸ் பண்ணுறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது ஒரு பர்சன், நான் ஏன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்ப எக்ஸாஸ்ட்ரேஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட்டான வேலை எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பையன் ஸ்கூலுக்கு லேக்ஸில் செலவு பண்ணுறான், கரெக்டுங்களா? காலேஜுக்கு லேக்ஸில் செலவு பண்ணுறான், கரெக்டுங்களா? சில பேர் க்ரோஸ்லலாம் செலவு பண்ணுறாங்க. ஓகே, இப்போது இந்த பையனுக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்கும்? ஒரு மிடில் கிளாஸாக இருந்தால் 20,000, 15,000, 15,000. கரெக்டு தானே? அப்போ இதில் எவ்வளோ தூரம் லேக்ஸில் கண்ண மூடி செலவு பண்ணாங்க. ஸ்கூல் படிக்கிறது நார்மல் கிடையாது, எப்படி பார்த்தாலும் 10 லட்சமாச்சும் ஆயிரும். காலேஜ் முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 லட்சம் ஆயிரும். இதே க்ரோஸில் படிக்கிறவங்களுக்கு 2 கோடியாச்சும் ஆயிரும். இப்போ இந்த 20K 15K பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இல்லை ப்ரோ. பட் ஆனால் அதானே ஆக்சுவலாக ரியாலிட்டியில் நடக்குது. ஓகே, இப்போது இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. இப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வீடை கட்டுறாரு. இந்த வீட்டை ரெண்ட் விடுறாரு. வீட்டுக்கு 30 lakhs லோன் போட்டிருக்காரு. லோனை போட்டு ரெண்ட்டை கட்டுறாங்க. மாதம் 12,000 ரூபா வருது. சரிங்களா? 30,000 வீட்டுக்கு 12,000, 15,000 தான் வரும். 12,000 இல்லை 15,000 வருது. சரிங்களா? இப்போ இந்த வீடை கட்டினவர் லோன் அடைப்பாரா? லோன் அடைக்கிறதுக்குள்ளேயும் இஎம்ஐ திருப்பி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் அவருக்கு வயசு எவ்வளோ ஆயிரும்? 10 வருஷம் போயிடாது? 15 வருஷம் போயிடாது? 20 years கூட போயிடும்.
20 இயர்ஸ் கூட போகும்ல. வீடு ஹவுசிங் லோன் போட்டால் அப்படி தானே போகும். 20 இயர்ஸ் தான் 20 போடுறாங்க. years tenure. இவங்க கொடுக்குறாங்கன்னா இந்த காசு யாருக்கு போகும்? லோன் அமௌண்ட்டுக்கு இஎம்ஐயாக போகும். கரெக்டு தானே? அப்போ அவருக்கும் செலவாகாதுல்ல. பட் இந்த அசெட் மட்டும் தானே இருக்கும். Yes. அசெட் இருந்து நம்ம வாழ்கிறப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் வாழ்க்கைக்கே அர்த்தம். Correct. கண்டிப்பா ப்ரோ. நம்ம கஷ்டப்படுறப்ப உதவாதது, இல்லாதப்ப அது உதவி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட் வேஸ்ட்டு தானே. வேஸ்ட். இந்த அசெட்டை பண்ணுறது பதிலாக ஒரு விஷயம் கிளியராக ஒன்று பண்ணலாம். இந்த அசெட்டையும் வாங்கலாம், சைமல்டேனியஸாக ப்ராஃபிட்டும் மேக் பண்ணலாம். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அது ரொம்ப வெரி ரிஸ்கி. எக்காரத்தை கொண்டு போவேனா. பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1 lakh இருக்குது சலிமான் அர்னால்ட். கம்பல்சரி ஒரு 1 lakh ஆச்சு இருக்கணும். ஒரு ஸ்டாக்கை லோவில் வாங்கி காலையில் 9:15க்கு 9:30க்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். 9:30க்கு வாங்கி ஒரு 1 PM-க்குள்ளே க்ளோஸ் பண்ணிடலாம். கிளியருங்களா? அப்போது ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா 1 வீக்குக்கு ஆவரேஜ் ஒரு 5 to 6K பார்க்கலாம். ஒரு 4 வாரம் தாராளமாக பார்க்கலாம். நம்ம இது எல்லாமே லைவில் பார்க்க போகிறோம். ஓகே, அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல மந்த்லி ஒரு 20 to 25K வருது. நான் ஆக்சுவலாக இது பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட விஷயம் இருக்குன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு அவ்வளோ பேர் லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் இதுக்குள்ளே போனால் லாஸ் ஆகாது. ஏன் ப்ரோ லாஸ் ஆகாது அப்படி ஒரு டவுட் வராதா? கேள்வி வரலையா உங்களுக்கு சலீம்? சரி, ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் லோவில் இருந்துச்சுன்னா மைனஸில் தான் காமிக்கும், லாஸ் ஆகாது. மைனஸில் இருக்குன்னா லாஸ் அப்படின்னா இதுவே இன்ட்ராடே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ராடே பண்ணுறப்ப ஒரு 1500 போடுறோம் அப்படின்னா மேலே போனிச்சுன்னா டபுள் ஆகும், கீழே போனிச்சுன்னா 1500 போயிடும், ஃபுல்லாகவே வாஷ் அவுட். பட் இங்கே அப்படி நடக்காது. இங்கே மைனஸில் மட்டும்தான் இருக்கும், திருப்பியும் மேலே போயிடும். இப்போ நம்ம யாரோட செக்டாரில் எடுக்க போகிறோம்? ப்ரைவேட் செக்டார் நம்பி எடுக்க போகிறது இல்லை, கவர்மெண்ட் பேஸ்டு செக்டாரில் தான் எடுக்க போகிறோம். அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பயம் இருக்க தேவையில்லை. கீழே இறங்கினாலும் அகைன் அது மேலே போயிடும். அதுவும் நம்மளுக்கு கோல்டு தெரியும்ல சலிமான்? இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுப்பேன். கோல்டு MSS புல்லிஷில் கொடுத்துச்சுன்னா இந்தியாவில் என்ன நடக்கும்? மார்க்கெட் மார்க்கெட் ஏறும்ல. ஓகே, இப்போ ஒரு 1 lakh இருக்குது. 1 lakhல ஒரு 300 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க. 300 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக்குக்கு 50 ரூபா லாபம் கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணலாம்? எவ்வளோ வரும்? 15,000. இதுதான் ஆஸ் இட் இஸ் எக்ஸாக்ட் நடந்தது. நிறைய பேர் நான் ஃப்ரைடே ட்ரேடு வரலனாலும் இந்தியன் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதில் இருக்கிற சர்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸ் இருக்குது இந்தியன் மார்க்கெட்லேயே. அதை நம்ம பார்க்குறப்ப ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு பேக்கப்புக்கு தேவை இந்த அமௌண்ட். இது நீங்கள் பெருசாக நம்ம எதுவுமே தலையிட தேவையே இல்லை. XAUSD பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது நம்மளுக்கு ஈஸியாக கிளியர் ஆயிரும். கிளியர்? இதுதான் நம்ம இன்னைக்கு ஃபுல் டே பார்க்க போகிறோம். எதனால் இந்த ஸ்டாக் நடக்குது, எதுக்காக இந்த ஸ்டாக் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று, இந்த டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல, இந்த டாப் கெய்னர்ஸ் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் ஒரு 30 ரூபா 40 ரூபா இல்லைனா ஒரு 10 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு லாபம்னாலுமே போதும், நல்ல லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? பர் மந்த்துக்கு லாஸ் ஆகாத ஒரு ப்ராஃபிட்னா இது ஒன்று தான். பட் இது இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க சரி? பாலிசி பஜார்ல பார்த்துருக்கேன் ப்ரோ. லாஸ் இல்லாமல் ஸ்டாக்கா? அது எப்படின்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வேற, அது இன்வெஸ்ட்மெண்ட். இது லாஸ் இல்லாத ட்ரேடிங்னு சொல்லலாம். இன்னைக்கு காலையிலே வாங்கி இன்னைக்கு காலையிலே வித்துறணும். இல்ல பார்க்கல ப்ரோ. இது தெரிஞ்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தானே. ஏன்னா போன வாரம் எனக்கு எந்த ட்ரேட் செட்டப்பும் அவ்வளோ கிளியராக கேப்சர் பண்ணியுமே ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நல்ல அமௌண்ட் ரிசீவ் ஆனிச்சு. எவ்ரி ஒன் ஆல்ஃபா சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்குமே இது நல்ல பெரிய பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட்டு தெரியும் மேலே போகுமா கீழே போகுமான்னு. XAUSD அதுபடி மார்க்கெட் இதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? கடைசி வரைக்கும் இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன தான் உங்களுக்கு ப்ராஃபிட்லேருந்து ஃபண்டட்லேருந்து ப்ராஃபிட் இருந்தாலும் இதையும் நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 5 lakhsலாம் இருக்குது அப்படின்னா அந்த மந்த்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 to 60 70K பார்க்கலாம். நல்ல ரிட்டர்ன்ஸ் தானே. இது ஒரு பெரிய ஃப்ரீடமாக இருக்கும். அதனால் இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்தியன் ஸ்டாக்குக்கு மட்டும்தான் சொல்கிறேன்.
இந்தியன் ஸ்டாக்கு கவர்மெண்ட் பேஸ். கவர்மெண்ட் பேஸ்டு. இப்போது நம்மளுக்கு தேவை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் போய் மாட்டிக்கிட்டு தவிச்சு லாஸ் ஆகிறத விட, ஹெக்டிக்கான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதை விட 1 lakh வச்சுட்டு மந்த்லி 20 to 25K பார்த்துட்டு போகிறது பெட்டர். அந்த 1 ஆல்ரெடி lakh ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் யாராச்சும் பண்ணியிருக்கீங்களா? இல்ல ஃபியூச்சர்ஸ் நான் இதுல பண்ணியிருக்கேன் ப்ரோ. அதான் லூசிட். லூசிட் இல்லை, இந்தியன் மார்க்கெட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இந்தியன் மார்க்கெட்ல பண்றேன் ப்ரோ. அதுதான் இந்த இடத்துல அது முக்கியம். இந்தியன் மார்க்கெட்டில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணி மட்டுமே நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளோ தூரம் அதை லாஸ் பண்ணிருக்குன்னு அவசியமே இல்லை. அப்படி லாஸ் ஆகி கூட எதுக்கு ப்ரோ அதுலயே போறாங்க ஃபியூச்சர் அடிக்ஷன். நிறைய பேருக்கு தெரியல ஃபண்டட் அக்கௌண்ட்னு ஒரு விஷயம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஆமா ஆமா. ஓகே, ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே சைமல்டேனியஸில் இதுவும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த 1 lakh எப்படி பண்றது ப்ரோ? இந்த 1 lakh நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். யாரும் எங்கேயுமே டெபாசிட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு என்ன ஸ்டாக் மார்க்கெட் ஆப் என்ன இருக்குது, ஜெரோதா, க்ரோ, 5 பைசா. 5 பைசா அதெல்லாம் வேணும். ஜெரோதா இருக்கு. குரோ, ஜெரோதா மாதிரி பாருங்கள். ஓகே, அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 lakh கையில் இருந்துச்சுன்னா பெட்டர். மந்த்லி ஏஞ்சல் புரோக்கிங் பண்ணலாம். ஓகே, மந்த்லி கொஞ்சம் இந்த அமௌண்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக பார்க்கலாம், லாஸ் இல்லாமல். ஏன்னா ட்ரேடிங்னு ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வரப்போ உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருக்கணும். சரிங்களா? பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. தேர்டு, எமோஷ்னலி கரெக்டாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். அடுத்தது சைக்காலஜி. இது எல்லாமே இருக்குது. கான்செப்ட் ரொம்ப முக்கியம், அதை சைக்காலஜி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதில் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு தவறுனாலும் லாஸ் ஆயிடும். பட் இதில் எது தவறுனாலும் எந்த ப்ராப்ளமுமே வராது. அது பாடு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. ஓகேங்களா? இது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத தாண்டி ஃப்ரீடமாக இருப்பீங்க. பட் லைஃப்பில் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரைலாம் இல்லை, லைவில் பண்ணணும். ஓகே, ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு பண்ணணும். எடுக்க முடியும் அந்த 1 lakh. ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்க முடியும். ஏன்னா அதுலேருந்து தான் சலீம், அதுலேருந்து தான் அர்னால், ஃபண்டட் அக்கௌண்ட்லேருந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம்ல, அந்த ப்ராஃபிட் மேக் பண்ண உடனே செலவு போக கொஞ்சம் அதுக்கு சேர்க்க ஆரம்பிங்க. அதுலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுறது எந்தெந்த இடம்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். ஓகே ஓகே, சரி, ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. வெல்கம் டு தி டாபிக். இப்போதைக்கு எந்த ஸ்டாக்ஸ்ல போட்டா பெனிஃபிட் சொல்கிறேன். நல்ல பெர்ஃபெக்டான ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அவசரப்பட்டு இவ்வளோ ரகசியம் இருக்குதுன்னு தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. பட் ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு அது ஒன்றே ஒன்று தான் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு என் கூட சேர்ந்து நிறையா அகாடமி, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இல்லை, இந்த 10th 12th காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் அவனும் நிறையா லேர்ன் பண்ணான். ஒரு இன்ஸ்டியூஷனில் காலேஜுக்கெலாம் வந்து வீட்டு விட்டு போனால் தான் அங்கே போய் வேறு காலேஜில் படித்தா தான் நிறைய சம்பளம் வரும். அதனால் எங்கள் அம்மா சேர்த்து விட்டாங்க, நிறையா போனான். பட் இப்போ அவன் வாங்குகிற சேலரி 20K. அவன் கிட்டத்தட்ட அவ்வளோ இயர்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கான் சரிமா அர்னால். பட் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 20K வந்து அவன் 1 லட்சம் வச்சுட்டு வீட்டிலே பண்ணிட்டு போகலாமே. இவன் இந்த இதுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் தெரியுங்களா? 9 to 5 அப்படின்னா காலையில் 9 to போயிட்டு 5 மணிக்கு வந்துடுவான்னு நான் நினச்சேன். அவன் காலையில் 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 8 மணிக்கு தான் வரான், 8 PM தான் வரான். அதுலேயும் ஒரு நாள் 1 day லீவ் அப்படின்னா 500 லாஸ் ஆகும். 500 ஏதோ மைனஸ் பிடிப்பாங்களாம். எல்ஓபியா? இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னொன்று, ஹெவி எக்ஸ்ட்ரீம் டியூட்டி ப்ரெஷர் எல்லாமே சொல்கிறான். எதுக்குடா அப்படின்னு கேட்டால் இந்த 20K ஏர்ன் பண்ணுறதுக்கு. இந்த 20K அதுவும் அவன் கைக்கு வருதான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ஏதோ 10K அனுப்பிச்சிடுறான், ஏதோ லோன் ஏதோ இருக்குது போல். பேலன்ஸில் 4K to 5K வந்து ஃபுட்டு, பெட்ரோல் இதெல்லாம் வந்துடுது. பேலன்ஸ் வந்து
பேலன்ஸ் 5K மட்டும்தான் அவனோட சேவிங்ஸ்க்கே இருக்கான். இப்படி இருந்தால், அதுவும் இல்லாமல் நான் கேட்டேன், ஏதோ சம் லெட்டர் இருக்குமாமே, நம்மளை வந்து கூப்பிட்டுட்டாங்க கம்பெனின்னா ஒரு 1 இயர்க்கு வந்து ஏதோ பாண்ட் மாதிரி ஏதோ இருக்கும் போல இருக்குமா கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் தரலையாம். கான்ட்ராக்ட் தராமலே வச்சிருக்காங்களாம். அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கான், எப்போ தூக்குவாங்கன்னு தெரிலையாம். அப்போ எப்போ தூக்குவாங்கன்னு தெரிலன்னா அப்போ என்ன பண்ணுறது? சரி, நான் உண்மையாலுமே சொல்கிறேன், இது எனக்கு பெரிய ஃப்ரீடமாக தோணுச்சு. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த அமௌண்ட் வந்துருச்சுங்கிறதுக்காக சாப்பிட்டு நம்மளால் தூங்க முடியாது. இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு, இதை நம்ம எப்படியோ ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த ஸ்கில் வேறு எந்தெந்த ஸ்கில் டெவலப் பண்ணலாம். ஓகே, அப்போ இங்கே நம்மளுக்கு டைம் செக்யூர் ஆயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சுல்ல. 9 to 5 போக தேவையில்ல, எந்த ப்ரெஷரும் இல்லை. இதுலேருந்து நம்ம அழகாக ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம். பட் நம்மளுக்கு வேறு ஏதோ டைம் இருக்குல்ல, நிறைய டைம் இருக்கும்ல, அப்போ வேறு ஏதாவது ஸ்கில் பில்ட் பண்ணிட்டு போகலாம்ல. அதுதான் இங்கே ரொம்ப மெயின் இம்பார்ட்டண்ட். நான் இதை தான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு 2 மாதம் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டு தானே? ஓகே, டாபிக்குள்ளே போகலாம். ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மார்ட் ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட் ஹார்ட் ஒர்க்கை கம்பேர் பண்ணுறப்ப. சூஸ் ஸ்மார்ட் ஒர்க் வைல் கம்பேர் டு ஹார்ட் ஒர்க். ஓகே, ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நிறைய வேஸ் இருக்குது. பட் இங்கே நம்ம சொசைட்டி காமிச்சிருக்கிற வே வந்து ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து 20,000 சம்பளம் வாங்கினா நல்ல பையன், பிஸ்னஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டா கெட்ட பையன். அதே பிஸ்னஸ் 2 டைம் ஃபெயிலியர் ஆகி 3ஆவது டைம் ரொம்ப பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருச்சுன்னா நல்லவன். அவ்வளோதான். நான் அப்பயே சொன்னேன்ல, நீ ஜெயிச்சிருவேன், அப்படியே டாப்பிக்கை மாற்றிடுவாங்க. இதுதான் சொசைட்டி. ஈவன் அம்மாவாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதுதான். பட் நம்மளோட மைண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க எப்பயுமே. சரி, அடுத்தவங்க எந்த பேச்சுமே நம்மளுக்கு வேணாம். நம்ம மைண்ட் பிலீவ் யூ. சலீம் அண்ட் அர்னால்ட், பிலீவ் யூ. உங்களை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நிரந்தரமாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான், உங்களோட மனசு மட்டும்தான். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க, போதும். ஓகே, டன். உண்மையிலுமே ஜெயிச்சிடலாம். ஓகே, ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சு ஆகணும். இந்த வருஷத்தில் இன்னும் நம்மளுக்கு பேலன்ஸ் 4, 9, 10, 11, 12 கரெக்டாக 4 months இருக்குது. இந்த 4 monthsல பெரிய பே அவுட் எடுக்கணும். இன்னும் நம்மளுக்கு இருக்கிற 30 days சேலஞ்ச் ஒன்று இருக்குது, ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? 1 month. 1 CR தானே ப்ரோ? அது வந்து 4 months. அது அவருக்கு. ஓகே, 4 months 1 CR 100K அக்கௌண்ட் நம்ம கண்டிப்பாக வாங்கணும். இந்த 4 monthsக்குள்ளே வாங்கி இதுலேருந்து பே அவுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதே வகையில் 30 days சேலஞ்ச் தான் நம்மளுக்கு பேபி ஸ்டெப். ஸ்டார்டிங்கை நம்ம அதுக்குள்ளே போகணுன்னா நம்ம இங்கெல்லாம் தாண்டி தானே போகணும். இந்த பேபி ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் அது எதுவும் வராது. இந்த பேபி ஸ்டெப் ரொம்ப ஃபஸ்ட்டு படிக்கிறது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும், தள்ளுமுள்ளாக இருக்கலாம். பட் நான் கூட தான் இருக்க போகிறேன், அதனால் ஒரே பிடிச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இதுலேருந்து ரைஸ் ஆகிற ஸ்டெப் தான் மேலே 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 போகும். இப்படியே ஃபாலோ ஆனாலும் இங்கே தான் நீங்கள் ஃபாலோ ஆவீங்க ஒரே, இந்த இடத்துக்கு போக மாட்டீங்க, திருப்பி மேலே போகணும். ஓகே, இந்த ஸோ டாபிக்குள்ளே போகலாம்.